பிடிச்சு மூட்டையா கட்டிக்கணும். அவருங்கடா என்னடா பாம்ப பிடிச்சிட்டு வாடாமா ஆக்கு பிடிச்சு பிடிச்சிட்டு வந்திருக்கிறேன். இந்த சோழி பயலுக்கு கோழி பை வேறையா? என்ன சொல்லு இங்கே தானா? எங்க போனாலும் இதான் சார் சொல்றாங்க, சோனி சோனி சோனின்னு. எனக்கு தெரியாதா? ஆமா, இந்த ஆளுங்களை எல்லாம் எங்க பிடிச்சிங்க? மிலிட்டரி ஹோட்டல்ல சர்வரா இருந்தானுங்களா? சிக்கன் ரோஸ்ட பார்சல் பண்ற மாதிரி பார்சல் பண்ணி கொண்டாண்டாங்க. என்ன சார் நீங்க இங்க கத்தி இந்த நாயை பத்தி என்ன சார் பிரயோஜனம்? அங்கேயே மட்டும் என்ன பேச விட்டு இருந்தாங்கன்னா என்ன இருக்கும்? கதையே மாறி இருக்கும். அந்த சீடிய ஸ்லைஸ் ஸ்லைஸா வெட்டத்தை அவனோட சுத்திக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிருப்பேன். ஆமா, அவனை வெட்டுவேன் குத்துவேன் சொல்றீங்க, நீ அவன் கூட்டாளி இல்ல? என்ன சார் நீங்க நீங்க ஆள் தாட்டியா இருக்கீங்களே வெளிய, மண்டையில மூளை இல்ல சார் உங்களுக்கு. கூட இருக்கிறவங்க கூட்டாளியா? மூட்டை மூச்சு கூட உங்க வீட்டுல கூடவே இருக்கும். மூட்டை மூச்சு உங்க கூட்டாளியா? உங்களை சொன்னாலும் தகும். ரெயிலே 2 பேரும் மன விட்டு பழகி இருக்கும். மெயிட் ஸ்நேகிதம். அவனை கொல்லணும் நீயே, அதையே அவன் என் குடும்பத்தையே கெடுத்தவன் சார். என் லவ் பண்ணி கை விட்டான். அவன் அவசரப்பட்டு கர்ப்பவதி ஆயிட்டான். அவமானம் தாங்க முடியாம கணத்துள்ளே இறங்கிட்டான் சார். எதுக்கு? குளிக்கிறதுக்கு. என்ன சார் நீங்க சாகிறதுக்கு சார்? ஆமா, எப்படி இதெல்லாம் உன்னால தாங்க முடிஞ்சு? நான் பெரிய கேரக்டர் ஆக்டர் சார். இங்கிலீஷ் தெரியாது, குணச்சித்திர நடிகன். அதாவது உணர்ச்சியில அப்படியே உள்ள அடக்கி கார் போட்டு மூடிடுவேன். ஸ்நேகித மாதிரி பழகிட்டே இருப்பேன், காலை வாரி விட்டுருவேன். அவங்கிட்ட அப்படிதான் சார். இனிமே நீ பாட்ட எதுல சார்? எதுல? அவனை கொலை செய்யறது சார். படுகொலை மட்டும் பார்ட்னர்ஷிப் கூடாது சார். அவனை கொல்றதுக்கு எல்லா ரைட்ஸ் எங்கிட்ட தான் இருக்குது. பாஸ், எனக்கு ஒரு சந்தேகம். பசுபதி வீட்டுல பாட்டு சொல்லி கொடுக்க வந்திருக்கானே ஒரு வாத்தியார், அவன் தான் சிஐடியான்னு சந்தேகமா? ஆமா. ஏன்டா சந்தேகப்படுறீங்க சார்? ஒரு மூட்டை சர்க்கரையை பிளாக்ல வாங்கி வாயில கொட்டுங்க சார். அவன் சிஐடியே தான். அப்படியா? முதல்ல அந்த பாட்டு வாத்தியாருக்கு வேட்டு வைக்கணும் சார். அக்ரிமெண்ட் மறக்காதீங்க. நான் தான் அவனை கொல்லணும். இல்ல யாரையாவது ஆயாவது விட்டு நல்லா அடிச்சு இழுத்துட்டு வர சொல்லுங்க. அவன் ஆவி பிரியறது என் கண்ணால் நான் பார்க்கணும் சார். இல்லாட்டி எங்க அக்கா காந்திமதி ஆத்மா சாந்தி அடையாது. கவலைப்பட, அவன் ஆவியை பிரிக்கிற உரிமையை உங்ககிட்ட இருந்து நான் பறிக்க மாட்டேன். ஆனா ஒண்ணு, என்கிட்ட நீ பெரிய ஆக்டர் அப்படின்னு சொன்ன, என்கிட்ட நீ பேசுறது ஆக்டிங்கா இருந்துச்சு சார். சார் துப்பாக்கி வச்சுக்கிட்டு விளையாடிக்கிட்டு தீபாவளிக்கு ஒண்ணு ரொம்ப டைம் இருக்கு சார். ஏன் மேல இருக்கிறீங்க? போய் நாளை கொண்டாங்க. ஆமா, அவங்களை அனுப்பிட்டு நீ இங்க என்ன பண்ண போற? நான் போக மாட்டேன். இதோட பாதுகாப்பான இடம் எனக்கு எங்க சார் கிடைக்கும்? நீ போறன்னா காரி முடியுமா? இவங்கெல்லாம் சோத்து பாத்திரம். சரி சார், ஒரு கண்டிஷன். இந்த ஒரு தடவை தான் போவேன், அப்புறம் எப்ப இங்கே தான் இருப்பேன். நீ போய் வெற்றியா காரியத்தை முடிச்சுட்டு வந்துரு. நம்ம வீட்டுல நீ பெர்மனன்ட் விருந்தாடி. ஐ விஷ் யூ சக்சஸ். ஓ, தேங்க்யூ. அங்கே போலாம். நீ போய் கார் முன்னால படி. ஐயோ, அவன் கார் எம்எல்ஏ செத்துடுல. உன்னை புதைக்கணுமா இருக்கணுமா? நீ செத்து போனா சும்மா விட்டுருவா? என் தலைமையிலே ஒரு அனுதாப கூட்டம் நடத்த. போய் படுறா. உன்னை பார்த்த உடனே கார் நிறுத்துவான். அப்புறம் என்ன கதையா சொல்றேன்? எல்லாரும் ஒழிஞ்சுக்கிட்டே இருங்க. நான் விசில் அடிப்பேன். எல்லாரும் நான் பாஞ்சு அந்த சிஐடியை பேடி அடிச்சு போட்டுருங்க. புரியுதா? இப்ப எல்லாரும் ஒழிஞ்சுக்கீங்க. நீ போய் படி. தெரிய இங்கே வந்து பட்டிருக்கோம். ஏப்பா, அது நீ அந்த கூட சேர்ந்தாரா? ஏப்பா, வீட்டுல சொல்லிட்டு வந்துட்டியா கைலாசத்தை பார்க்க போவேன்? கைலாசத்தை உனக்கு காட்ட போதும் சொல்லிட்டு வந்திருக்க. உன்னோட ஓடி வந்தா லேட் ஆகும். நான் முன்னால ஓடிடுறேன்.
அவளை கஷ்டப்பட்டு அடிச்சுட்டு மரியாதை எல்லாம் வந்துட்டாங்க. அது இல்ல அவங்ககிட்ட பலி மட்டும்தான் எனக்கு. ஆமா என்ன இப்படி பாக்குற? என்ன சமாச்சாரம்? மாஸ்டர், உங்க ரகசியம் எல்லாம் இன்னைக்குதான் புரிஞ்சுக்கிட்டேன். என்ன சொல்ற? இல்ல, அத்தனை பேரையும் நீங்க ஒருத்தர அடி அடி நடிச்சு வரைக்கிட்டீங்க பாருங்க. நீங்க இவ்வளவு பெரிய பாக்ஸிங் சாம்பியன் ரகசியம் இன்னைக்குதான் புரிஞ்சதுன்னு அது வேற இல்ல, கண்ணை சிலம்போட போந்தாங்கல்ல, அது மாதிரி நானும் பாக்ஸிங் கோட்டோட போந்தது தெரிய சொல்லியிருக்காங்க. இது வயலும் பாக்க. ஆமா, இது சும்மா தம்மடிக்க பசங்க. என் தம்மை சொல்லிக்க முடியுமா? முடியாது முடியாது. வாங்க மாஸ்டர், போலாமா? நீ ஓட மாட்டேன். என்ன உமா சிரிச்சுக்கிட்டே எழுதுற? கண்ணி பொண்ணு வேற என்ன எழுதுவா? எல்லாம் காதல் கடிதம் தான். நான் அந்த காதல் மன்னன் வேற யாரு? என்னோட மியூசிக் டீச்சர் ஹெட் வெயிட் தான். என்னாச்சு? ஐயோ, அந்த தாடியை காதலிக்கிறேன். மூஞ்சி எல்லாம் முடி செடியாட்ட வந்திருக்கேன். அடி பைத்தியம், அந்த ஒட்டு தாடிக்குள்ள ஒரு அழகான உருவமே இருக்குடி. யார் தெரியுமா? யாருடி அது? அன்னைக்கு என் ஹேண்ட்பேக் கொண்டாந்து கொடுத்தாரே, அந்த ஒத்தைகள் குடுத்தா. ஆமாண்டியம்மா, அவரேதான். பாவம், எப்படியாவது என்ன அடையணும்னு இப்படி எல்லாம் வேஷம் போட்டு கஷ்டப்படுறாரு. ஆஹா, இது காதல். அடே அப்பா, நடிப்புல அவரை யாரும் அடிக்க முடியாது போல இருக்கு. ஏன், நான் இருக்கேன். இப்ப பாரு, அவரை சும்மா பம்பர மாதிரி ஆட்டி வைக்கிறேன். சரி சரி, அவர் வர நேரமாச்சு. இந்த கண்ணாச்சியை கொண்டு போய் கல்யாணம் பண்ணுங்க. ராதா மேடம், ராதா மேடம், எங்க அந்த உமா மேடம்? வணக்கம் வாத்தியார் சார், நீங்க உட்காருங்க, நான் போய் உமா அனுப்ப. யாருக்கு இந்த லெட்டர்? ஒற்றாமே வச்சிருக்கேன். அட்ரஸ் இல்ல, எனக்கு தான். டார்லிங் உமா, காதலுக்கு இலக்கணம் வகுத்த என் கனவு. டார்லிங் உமா, காதலுக்கு இலக்கணம் வகுத்த என் கனவு கண்ணியே, எத்தனை நாட்களுக்கு உனக்கும் எனக்கும் இடையே இடைவெளி இருப்பது? தாம்பத்திய சாகத்தில் நாம் நீந்த வேண்டாமா? விரைவில் அதற்கு ஏற்பாடு செய். நாளை கடற்கரை காதல் பாதையில் சந்திப்போம். பேசி. குட் மார்னிங் மாஸ்டர். இங்கிலீஷ் படிச்சிருக்கீங்க, இது கூடவா தெரியல? பிஃபோர் கிரைஸ்ட், கிறிஸ்துவுக்கு முன்னால அர்த்தம். அத பாத்துட்டீங்களா? நானே உங்ககிட்ட காட்டலாம்னு இருந்தேன். அது எல்லாம் என்ன பண்றது மாஸ்டர், எங்க காதல் புயல் வேகத்துல போயிட்டு இருக்கு. பக்கத்துல இருக்கிறவங்களை பத்தி யோசிக்கவே டைம் இல்ல. ஆமா மாஸ்டர், அவரை நீங்க பார்த்தா இதுவே லேட்டுன்னு சொல்லுவீங்க. என்ன ஒரு ஆணழகன் தெரியுமா? சும்மா அலெக்சாண்டர் மாதிரி. மை டியர் பிசி மாஸ்டர், அவர் சிரிச்சா சும்மா சில்லற கொட்டுற மாதிரி கலக்கல கலக்கல கலன்னு சத்தம். ஓஹோ, பல்லுலயே வாங்கி வச்சிருக்காங்க பால் பையன். மாஸ்டர், ஒரு நாள் என்ன தெரியுமா? இருட்டு வேளையில யாரும் இல்லாத சோலையில சார், அவர்
பஞ்சு 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 இது உன் ஒவ்வொரு வார்த்தையும் காத கூட இது. அதுவா சார், பஞ்சுல உடனே அவர் என் பசுமையான கைகள் பஞ்சு மாதிரி இருக்குன்னு வர்ணத்துக்கு என் ஞாபகத்துக்கு வருது சார். ஐயோ முதிக்கிட்டான் நான் பிதிக்கிட்டேன் சார். அவரை பிரிஞ்சு நான் அனுபவிக்கிற நரக வேதனையோ விரக தாபம் இருக்குதே. டிசி ஒரே குத்த நீ தூசி. ஆமா காத்து இந்த முண்டாட்டி நேத்து வந்து கொண்டு போவேன். இது ஒண்ணு பாத்துக்க சார். என்னுடைய எதிர்கால நாயகன் எனக்கு பொருத்தமானவர் தான் நான் நீங்க பார்க்க வேண்டாமா? ஆசீர்வதிக்க கையை தூக்க வேண்டாமா? வாங்க சார், உங்களுக்கு அவரை காட்டுறேன். முடியாது. இந்த பாரு நான் மட்டும் பார்த்தேன். எனக்கு இருக்க ஆத்தத்துல அடிச்சிருவீங்களா? ஆமா. உங்களை நீங்களே எப்படி சார் கொண்டுட முடியும்? என்ன சொல்றேன்? அவரை பார்த்தா உங்களையே உரிச்சு வச்சிருக்கோம். இருக்கும் அயோக்கிய எந்த போய் வேஷம் போட்டாங்க. ஆனா ஒரே ஒரு வித்தியாசம் சார். உங்களை போல அவர் முகமுடி மனுஷன் இல்ல. அதாவது தாடி மீசை இல்லன்னு மறப்படுங்க சார். முடியாது. இந்த அயோக்கிய உங்க அப்பா சொல்லி. ஐயோ வேண்டாம் சார், வேண்டாம் சார். தெரியல உங்களுக்கு சூட் தச்சு போடுறேன் சார். கேவலம் சூட்டுக்காக என் மாட்டை கோட்டை விட்டுலாம். ப்ளீஸ் சார், இந்த கல்யாணத்தை நீங்க தான் ஜாம் ஜாம் நடத்தி வைக்கணும் சார். உங்க தலைமையில நாங்க தீர்த்திருத்த கல்யாணம் செஞ்சுக்கிறோம் சார். ஐயோ ஏன் இப்ப பார்க்க போறேன்? எவ்வளமா போறேன்? ஐயோ அது எப்படி சார் முடியும்? 5 மணிக்கு என் லவ்வரை மீட் பண்றேன்னு சொல்லியிருக்கேன். லபரு இதை கேட்டு கேட்டு என் தலையை சுத்துது. வெளிமதி என் ஆசை நிறைவேறணும்னு ஆசீர்வாதம் பண்ணுங்க. என்ன உங்க மனைவியை ஏத்துக்கங்க. ஐயோ அப்போ லவர் சட்டை கிழிச்சு திருத்தவா சுத்தானே. லவராவது கிவராவது எல்லாம் எனக்கு நீங்க தான். அன்னைக்கு அந்த முரடங்க கிட்ட சண்டை போடும் போது உங்க வேஷம் கலந்ததை நான் பார்த்துட்டேன். அதுக்கப்புறம் தானே இந்த லவ் லெட்டர் நாடகத்தை ஆரம்பிச்சேன். அப்பாடா, இல்லாத ஒரு ஆள் கிட்ட உங்களுக்கு எவ்வளவு கோபம் வந்துருச்சு. அது சரி, மகளோட காதல் விவகாரம் தெரிஞ்சதும் மங்கையை போட்டு உடச்சிக்கிறதானே நம்ம நாட்டு அப்பா வரைக்கும். எப்படி அந்த கவலையே உங்களுக்கு வேண்டாம். என் வார்த்தை தான் அப்பாவுக்கு வேத வாக்கு. சீக்கிரமே இந்த கள்ள சாமியார எங்க அப்பாவுக்கு மருமகனை ஆக்க போறேன் பாருங்க. அது அவளை சீக்கிரம் முடியாதுமா. நான் தேடிக்கிட்டு ஆளை கண்டுபிடிக்கிற வரைக்கும் சினிமா சிந்தனையும் எனக்கு இருக்க முடியாது. யார் அந்த ஆளு? சோழமலை. சோழமலை ஊரையும் பேரை மாத்திட்டா என்ன ஏமாத்திடுவான்னு நினைச்சியா? ஏய் நான் சாமுண்டிடா. நீ கடுவுக்குள்ள ஒளிஞ்சிருந்தாலும் நான் கண்டுபிடிச்சிடுவேன். ஏய் பணத்தை எல்லாம் எடு. சாமுண்டி, இந்த பணம் முழுவதும் என் முதலாளி தனிகாசுல ரத்த உயர்வு செஞ்சு சம்பாதிச்சதுரா. இந்த பணத்தை ஒன்ன போல ஒரு பெருநாய்கிட்ட ஒரு நாள் கொடுக்க மாட்டேன்டா. அந்த தனிகாசரத்தை பணம் பார்த்த கட்டி இன்னும் ஏன் எடுத்துறதா இருக்கு. அந்த கட்டிக்கு மறுபடியும் வேலை கொடுக்கணுமா? சாமுண்டி, எனக்கு என் லட்சியம் வேண்டா பெருசு. அந்த லட்சியத்தை அழிக்கிற சக்தி உன் கத்தி கிடையாதுடா. என்னைக்காவது எஜமா குடும்பத்தை தேர்ற முயற்சிகளை நான் வெற்றி பெறுவேன். பார்வதி அம்மாளையும் அவங்க மகனையும் கண்டுபிடிச்சு இந்த ஆஸ்தி முழுவதும் அவங்க காலடியில் ஒப்படைப்பேன். அப்போ நான் என் ஆவி என்னை விட்டு பிரியும். என்ன சொன்ன?
ஆளுங்களை கூட்டிட்டு வர டாக்ஸி கொண்டு வந்திருக்கேன். வா. தயவுசெய்து இதுக்கு 10 பேர் வர கூட வாங்க சார். சீக்கிரம் பார்ப்போம் சார். இது என்ன சார் ரத்தம்? முதல்ல உங்களுக்கு தான் வைத்தியம் பண்ணும். மன்னிக்கவும், நீ சீக்கிரம் வா சார். நோ, இது என் கடமை சார். செப்டிக்காக இருக்க ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுறேன். ஒரே நிமிஷம் கொடுக்காரு. கையா பலமா கொடுத்துக்க. என்ன உண்மையான டாக்டர் நம்பி பையன் ஏமாந்துட்டான். உண்மைற நம்ம ஏமாத்துறதுக்காக இவன் ஏமாந்த மாதிரி நடிப்பான். ஓவர் டோஸ் பாஸ். இன்னைக்கு பூரா எழுந்திருக்க மாட்டான். மயங்கி கிடக்கும் போது தாண்டா இவனால நமக்கு தொந்தரவு இல்லாம இருக்குது. என்னடா அவன் கிடக்கட்டும் பாஸ். பெரிய ரகசியத்தை கண்டுபிடிச்சிருக்கா? கண்டுபிடிச்சிருக்கிறியா? பசுபதி ஒரு பிச்சைக்கார குடிக்கிறதுனா உணர்றது நீயா? நான் சொல்றத தயவு செய்து நம்புங்கப்பா. நம்பித்தானடா இப்படி இருக்கிற. பசுபதி வெறும் பேப்பர் லட்சாதிபதி தான். உண்மையான முதலாளிய மாமுண்டிங்கிறவன் கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிட்டான். செத்து போன முதலாளியுடைய சொத்துக்களை எல்லாம் பசுபதி காப்பாத்தி வச்சுக்கிட்டு முதலாளி அம்மா பார்வதியையும் அவங்க மகன் சங்கரையும் கண்டுபிடிச்சு சொத்தை ஒப்படைக்கலாம்னு சொல்லி தேடிக்கிட்டு இருக்கான். அப்புறம் சங்கருக்கு தம் மகளையும் கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாம்னு காத்துக்கிட்டு இருக்காரு பசுபதி. பழைய கொலையாளி மாமுந்தி ஜெயில இருந்து இப்ப திரும்பி வந்து பணத்தை எல்லாம் தனக்கு கொடுக்கலன்னா பசுபதியை கொன்னூறுவன்னு மிரட்டிக்கிட்டு இருக்கான். இது என் கண்ணால பார்த்தம்பா. வெரி குட். அன்புள்ள சங்கர், அம்மா எழுதியது. ஆண்டவன் உனக்கு துணை இருப்பார். அடிக்கடி கடிதம் எழுது. பசுபதி வீட்டு பக்கம் தலை வைத்து கூட படுக்காது. அந்த பணமும் வேண்டாம், அதனால் பயமும் வேண்டாம். இப்படிக்கு பார்வதி அம்மாள். பார்வதி அம்மாள். புத்துக்குள்ள கைவிட்டா புதையில் கிடைக்குதுடா. அப்படி இருக்குதுடா என் அதிர்ஷ்டம். நீ சொன்னியே பார்வதி, அவன் மகன்தான் இந்த சங்கர். அப்படிதான் இந்த கடிதம் கதறுது. இதனால நமக்கு என்ன லாபம்? நமக்கு என்ன லாபமா? ஆஸ்திக்கு அதிபதி இந்த சங்கர். இனிமே இதை இங்க ஆயுள் கைதி. பசுபதி கிட்ட மாப்பிள சங்கரா போறது இந்த சுரேஷ். எப்படி ஐடியா? பிரமோதம் பிரமோதம். நான் அந்த பார்வை இங்க கொண்டு வந்துடுறேன்.